सभी को जय मसीह। आइए हम लोग सभी लोग परमेश्वर के वचन को ध्यान करेंगे। आज हमारे बीच में पास्टर पॉल देवरा सर है और हमारे बीच में परमेश्वर के वचन को बांटेंगे। आगे के जो समय हम सर को देना चाहता हूँ। ஓகே, பிரைஸ் லார்ட். प्रेज लॉर्ड। जय मसीह की। ஓகே, நாம் இந்த காலை தியானத்தை நாம் ஜெபித்து ஆரம்பிக்கலாம். ठीक है, आज का सुबह का समय को हम प्रार्थना के द्वारा शुरू करेंगे। அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நன்றி செலுத்துகிறோம். கடந்த இரவுலேயே நன்றி தந்து இந்த புதிய நாளை காண செய்தது நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜூம் மீட் மூலமாக வெவ்வேறு இடங்களில் நாங்கள் நாமத்தை மேம்படுத்த நம்முடைய வசனத்தை தியானிக்க கத்திரங்கள் கொடுத்த நல்ல திறந்திருக்காங்க. கத்தவே போல நாங்கள் தியானிக்கிற வேத போயிருந்து எங்களோட கைப்படும் உங்களுடைய சத்தத்தை கேட்டு அதில் நாங்கள் நடக்க கத்திரங்கள் இறக்கம் பாராட்ட முடியாது. எங்களை தாழ்த்து கரத்தில் ஒப்பு கொடு. மீட் பிரேசி நாமத்தில் ஜெகங்கள தகப்பன். ஆமென். ஓகே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर को नाम को महिमा होना। இந்த நாளிலும் நாம் சங்கீதம் 95 நாம் தியானிக்க இருக்கிறோம். आज का भजन संगीता 95 को हम ध्यान करने जा रहे हैं। சங்கீதம் 95 நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து அது யார் எழுதுனதுன்னு சொல்லி எழுதப்படல. ठीक है, ये अध्याय में हम ध्यान करते जाए तो इसमें कौन लिखा है बोल के कहीं पे नहीं लिखा। ஆனா இந்த சங்கீதத்தை வாசிக்கிறதுல வந்து நம்ம ரெண்டு காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். लेकिन हम इसको अध्ययन करने समय में दो भागों में हम देख सकते हैं। முதலாவது வந்து தேவனை ஆராதிக்கும்படியாக அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. पहले देखे तो परमेश्वर का बुलावट हम देख सकते हैं। ரெண்டாவதா வந்து அவருக்கு கீழ்ப்படிவதற்காக நமக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. दूसरा चीज हमने ये भी देख सकते हैं कि उसका आज्ञापन हम पालन करने के बारे में हम देख सकते हैं। ஓகே, ஸோ இந்த சங்கீதம் வந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா எபிரேயர் நிருபத்திலையும் வந்து இந்த சங்கீதத்தை கோட் பண்ணி ஒரு எச்சரிப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. हम इसको देखे तो यही अध्याय को 95 अध्याय ना इब्राहिमों में भी देख सकते हैं कि उसका वहां पे भी उसको तुलना करके लिखा है वहां पे। இந்த சங்கீதத்தை நம்ம வாசிப்பதன் மூலமாக சங்கீதங்கள் வந்து பாடலாக ஆராதனை நேரத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கற்றுக்கொள்ள முடியும். और भजन संगीत हम देखे तो एक गाना का रूप में भी ज्यादा जगह पे लिखा हुआ वो विषय को भी हम देख सकते हैं। ஓகே, ஸோ 1வது வசனத்துலேருந்து 5வது வசனம் வரைக்கும் நம்ம பார்ப்போம்னு சொன்னா ஆராதனைக்குரிய தேவனின் மகத்துவம். ठीक है, पहले 1 से 5 तक वचन में हम देखे तो आराधना का रूप में परमेश्वर का महत्व बोल के हम देख सकते हैं। இந்த 1லேருந்து 5 வசனங்கள்ல நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம ஏன் வந்து நம்ம ஆண்டவர் வந்து ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. 1 से 5 वचन हम देखे तो उसमें क्यों परमेश्वर को हम आराधना करना बोल के लिखा है। तो முதல் காரியம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா 1வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு ரட்சணிய கண்மலை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. पहले वचन में हम देखे तो वहाँ पे उद्धार की चट्टान बोल के वहाँ पे लिखा है। நம்முடைய தேவன் நம்முடைய ரட்சணிய கண்மலையா இருப்பதனால் நாம் வந்து அவரை ஆராதிக்கிறோம். हमारा परमेश्वर उद्धार की चट्टान है, इसलिए हम लोग उसको आराधना करना है। तो கண்மலை அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து தெரியும். चट्टान बोल के बोले तो हम सबको पता है। तो கிறிஸ்து நம்முடைய கண்மலையா இருக்கிறார். मसीह हम लोग का एक चट्टान है बोल के हम देख सकते हैं। ஓகே, ஸோ கற்பாறை அப்படின்னு சொல்லி நம்ம புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம். कौन सा ना கற்பாறை ராக். ओके, हम वो भी देख सकते हैं पत्थर जैसे हम इसको देख के परमेश्वर को तुलना करना हम देख सकते हैं उसको भी।
ஓகே. ஸோ அடுத்தபடியா ரெண்டாவது நம்ம வந்து நம்ம ஏன் வந்து நம்ம ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, 3வது வசனம் நம்ம வாசித்து பார்த்தோம்னா அதுல எழுதப்பட்டிருக்கு. और एक विषय के क्यों हम दूसरे विषय के लिए हम परमेश्वर को आराधना करना बोल के हम देखे तो तीसरा वचन में वहां पे भी लिखा है क्यों बोल के, So, நம்முடைய தேவன் வந்து மகா தேவன். क्योंकि वो हमारा परमेश्वर महान परमेश्वर है बोल के लिखा है. எல்லா தேவர்களுக்கும் அவரே ராஜா அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. वहां पे देख सकते हैं कि तीसरा वचन में देवताओं के ऊपर महान है. ஸோ இந்த உலகத்துல வந்து அவரை விட பெரியவர் யாருமே இல்லை. அவர் தான் எல்லாரோட கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். हम देख सकते हैं कि परमेश्वर से ऊपर कोई नहीं है, क्योंकि वही महान है और वही ऊपर परमेश्वर है बोल के हम देख सकते हैं. राजा की राजा वो बोल के हम देख सकते हैं. ஸோ அதனால நம்ம வந்து அவரு துதிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. इसीलिए हम परमेश्वर का आराधना करना है बोल के लिखा है. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, 3வது நம்ம ஏன் வந்து நம்ம ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 4வது வசனம் 5வது வசனம் நம்ம சேர்த்து பார்த்தோம்னு சொன்னா அதுல நம்ம பார்க்க முடியும். और एक कारण क्यों हम परमेश्वर को आराधना करना बोल के लिख देखे तो 4 और 5 दोनों को मिला के हम देखे तो पता होगा कि क्यों हम आराधना करना बोल के. ஸோ அவர் தான் வந்து இந்த சர்வ உலகத்தையும் சிருஷ்டித்தவர். ये वही परमेश्वर है, हमारा पूरा ये सर्व सृष्टि का रचना किया है परमेश्वर ही है. வெறுமனே அவர் இந்த உலகத்தை படைத்திருக்கார், அது மாத்திரம் இல்ல, இந்த உலகத்தை தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்திருப்பவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். सिर्फ ये पृथ्वी को, ये जगत को सृष्टि ही सिर्फ नहीं किए, वो सृष्टि का नियंत्रण भी वही कर रहा है, वो भी हम देख सकते हैं इसमें. ஸோ அவர் சிருஷ்டிகராகவும் இந்த உலகத்தை பாதுகாக்கிறவராகவும் இருப்பதனால நம்ம வந்து அவரை துதிக்கணும். यही कारण है कि परमेश्वर को हम आराधना करना है. पहले वो परमेश्वर ये सृष्टि का रक्षा सृष्टि करता है और सृष्टि का रक्षा भी कर रहे हैं, इसलिए हम परमेश्वर को आराधना करना चाहिए. ஸோ இந்த முதல் 5 வசனங்கள்ல வந்து நம்முடைய தேவன் ஏன் ஆராதனைக்கு பாத்திரவான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நம்மளை அவரை ஆராதிக்க, நம்மளை உற்சாகப்படுத்துவதற்காக எழுதப்பட்டிருக்கு. ठीक है, पहले 5 वचन में हम क्यों परमेश्वर को आराधना करना है, क्योंकि परमेश्वर ही हमारा आराधना का योग्य है और उसको हम आराधना करना बोल के ये 5 वचन में लिखा है. அதுக்கப்புறம் 6-7 வசனம் நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம வந்து சிருஷ்டிகரை ஆராதிப்போம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. और अभी 6 और 7वां वचन हम देखें तो सृष्टि का मतलब परमेश्वर का सृष्टि एक ही है ना, इसको हम आराधना करेंगे बोल के लिखा है यहाँ पे. ஸோ இன்னைக்கு நம்ம உலகத்துல பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து சிருஷ்டிகரை வணங்காமல் சிருஷ்டியை வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. ठीक है, यहाँ पे हम देखें तो इस संसार में ज्यादा लोग ना सृष्टिकर्ता को दंडवत करना छोड़ के सृष्टि को दंडवत कर रहे हैं आजकल. ஸோ இந்த வசனத்துல நம்ம வாசித்து பார்க்கும்பொழுது இப்படியாக எழுதப்பட்டிருக்குது. वचन में 6 वचन में हम देखें तो ऐसे लिखा है, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. अपने करते 6 था ना. 6. ठीक है, 6 वचन में ऐसे लिखा है कि आओ हम झुकाकर दंडवत करें और अपने कर्ता यहोवा के सामने घुटने टिके बोल के लिखा है. ஓகே. ஸோ நம்முடைய தேவன் நம்மை அவர் படைத்தவர். அவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி அவரை வந்து நம்ம வந்து வணங்குறவராக இருக்கணும். ठीक है, यहाँ हमारा परमेश्वर हम सब लोग को सृष्टि किया है और इसी कारण के लिए हम लोग सब लोग परमेश्वर को दंडवत करके उसके सामने घुटना है बोल के हमने लिखा है. ஸோ நம் தேவனுடைய சமூகத்துல நம்முடைய உடல் அசைவுகள் தாழ்மையுள்ளதா இருக்க வேண்டும். हम परमेश्वर को उपस्थिति में हम शारीरिक रीति से हम लोग एक उसको उपस्थिति में हम लोग एक घुटने टिकने वाले जिससे रहना है. ஸோ நம்ம
நாம் பெருமை பாராட்டும் விதமாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது. अभी हम लोग को ही हम बड़ा बढ़ावा दिखाने के लिए हम नहीं रहना है. ஸோ ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம பணிந்து நம்மை தாழ்த்துகிறவர்களாக நாம் காணப்படுறது. हम परमेश्वर को उपस्थिति में हम लोग को हम नम्र करते हुए हम लोग दिखाना पड़ता है. ஸோ நிறைய நேரங்கள் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சர்ச்சில் வந்திருக்கும் பொழுது உட்காந்துருக்கிற அந்த பொசிஷன்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப தவறா இன்னைக்கு நம்ம चर्च टाइम में उकार நம்ம பார்க்க முடியுது. आजकल जो समय में हम देख सकते हैं ज्यादा कलीसिया में हम बैठने जगह पे हम लोग पोजीशन में मतलब एक एक जगह पे कैसे बैठते हैं और हम बैठने विधा कैसे हम लोग बैठते हैं वो देखने समय में बहुत गलत रीति से हम देख सकते हैं यहाँ पे. तो இந்த வசனம் நம்ம பார்க்க நம்ம ஆண்டுடைய சமூகத்துல பணிந்து தாழ்மையோடு உட்கார்ந்து இருக்கணும், அவர் சமூகத்தில் முழங்கால் படியணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டு. ये वचन में देखे तो इसका हिसाब से ऐसे बोल रहे कि कलीसिया में हम लोग मतलब परमेश्वर की उपस्थिति में एक नम्र के साथ नहीं एक विनम्र के साथ हम लोग परमेश्वर की उपस्थिति में बैठना बोल के यहाँ पे हम देख सकते हैं. ஒரு அலட்சியமா நம்ம உட்கார கூடாது. वहाँ पे हम लोग एक निर्लक्ष्य के साथ नहीं बैठना है कि மரியாதை குறைவா அந்த இடத்துல நம்ம உட்கார கூடாது. हाँ, वहाँ पे कोई हम लोग अपमान के मतलब परमेश्वर को वहाँ पे अपमान जिसे कोई इससे नहीं बैठना है. நமக்கு தெரியும் ஒருத்தர் முன்னாடி நம்ம மரியாதையோட நம்ம நிற்கும் பொழுது தாழ்மையோட நிற்கிறது நான் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும். हम सबको पता है कि कैसे एक लोग को सामने हम लोग बैठना है मतलब कैसे वो लोग को मान देना रेस्पेक्ट देना है हमको पता है. इसका हिसाब से हम लोग यही करना. ஆனா அநேக நேரங்களில் சர்ச்சில் நம்ம உட்கார்ந்து இருக்கும் பொழுது அதை நம்ம ஃபாலோ பண்றது கிடையாது. लेकिन हम ज्यादा कलीसिया में हम बैठने समय में उसको हम लोग पीछा नहीं करते. ஏன்னா அங்க வந்து நம்ம வந்து ஆண்டவர் இருக்கிறார் அப்படிங்கறதே வந்து உணர்றது கிடையாது. लेकिन हम लोग ज्यादा समय में इसको हम लोग याद में ही नहीं रखते कि परमेश्वर को उपस्थिति है, परमेश्वर यहाँ पे है बोल के भूल जाते ज्यादा बार. நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கறதே மறந்துருக்கோம். हम लोग परमेश्वर का आराधने के लिए वहाँ पे बैठे बोल के ज्यादा समय हम भूल जाते. ஆண்டோடைய வசனத்தை அங்க கேட்கறதுக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிறோங்கிற மறந்துருக்கோம். हम परमेश्वर का वचन सुनने के लिए वहाँ पे बैठे बोल के हम लोग ज्यादा समय भूल जाते. அதனால நம்ம தேவனுடைய சமூகத்துல எல்லாரும் நம்ம ஒன்னா கூடி ஆராதிக்க உட்காரும் பொழுது நிச்சயமா நம்ம வந்து நம்மளுடைய எந்த பாடி பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு முக்கியமான ஒரு காரியம். हम सब लोग कैसे परमेश्वर को उपस्थिति में मतलब परमेश्वर का आराधना के लिए इकट्ठे होते हैं ना, वो समय में हम कौन सा रीति में बैठे कौन सा मनोभाव में हम बैठे बोल के उसको हम ध्यान रखना बहुत जरूरी है. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 8வது வசனத்துல இருந்து 11வது வசனம் வரைக்கும் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள். ठीक है, अभी 8वां वचन में हम देखते तो वहाँ पे हृदय को ऐसे कठोर मत बनाओ बोल के हम देख सकते मत करो बोल के. இந்த 8ல இருந்து 11 வசனங்கள் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிற இதே வசனங்கள் நீங்க எபிரேயர் 3வது அதிகாரம் 7வது வசனத்துல இருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா இதே வசனம் அப்படியே அங்க எழுதப்பட்டிருக்கு நீங்க பார்க்க முடியும். यही वचन को 9 से 11 तक आप देखे तो इब्रो एवढं ना 3வது அதிகாரம் वहाँ पे 7ல இருந்து 11 इब्रानी में हम देख सकते हैं कि तीसरा अध्याय 7 से 11 तक वहाँ पे भी हम देख सकते हैं. ஸோ இது எதற்காக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பாடலை பாடுறவங்க வாசிக்கிறவங்க வந்து எச்சரிப்பு அடைகிறதுக்காக எழுதப்பட்டிருக்கு. इसको क्यों यहाँ पे लिखा है बोल के हम देखे तो ये गीत कौन गाते हैं वो लोग एक वार्निंग मैसेज एक हम लोग एक मतलब हम लोग सब लोग एक जागने के लिए एक मैसेज मतलब एक जागने के लिए एक सूचना जैसे हम देख सकते हैं. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம 9வது வசனம் யாராவது வாசிக்க முடியுமா? कोई 9 वचन कोई पढ़िए.
ठीक है, हम ही पढ़ेंगे। जब तुम्हारे पुरखाओं ने मुझे परखा, उन्होंने मुझको जांचा और मेरे काम को भी देखा। ठीक है, थैंक यू। ஓகே. ஸோ அந்த இடத்துல நம்ம வாஸ்து பார்த்தோம்னு சொன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் வந்து தேவனை சோதித்து பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டது. यहाँ पे हम देखे तो यहाँ पे परमेश्वर को, इसराइल लोग को परमेश्वर को वो लोग को ये से फर्क देखा है बोल के हम देख सकते हैं। परमेश्वर को ये लोग इसराइल लोग फर्क का बोल के हम देख सकते हैं। இந்த இடத்துல வந்து இந்த சங்கீதத்தை எழுதினவர் எதை ஞாபகப்படுத்துறாருன்னு சொன்னா, யாத்ராகமம் 17வது அதிகாரம் 7வது வசனத்திலையும் ये वचन को ये गीत को लिखने वाले, भजन संगीत लिखने वाले किसको याद दिलवा रहा है बोले तो யாத்ராகமம் 17வது அதிகாரம் 7வது வசனம். யாத்ரா எக்ஸோடஸ் chapter 17 verse 7. ठीक है, निर्गमन में देख सकते 7 का 17 को हम देख सकते हैं। 17:7. ओके, 17 का 7 हम देख सकते हैं निर्गमन में। then Numbers 20:13 और गिनती 20 अध्याय 13 का हम देख सकते हैं। ஓகே. ஸோ அந்த இடத்துல வந்து இஸ்ரேல் ஜனங்கள் தண்ணிக்காக முறுமுறுக்கிறாங்க. यहाँ पे हम देख सकते हैं कि पानी के लिए इसराइल लोग परमेश्वर का ऊपर ये कर रहे, बातचीत कर रहे वहां पे। அந்த இடத்துக்கு வந்து மேரிபா அப்படின்னு பேர் வைக்கிறத நம்ம பார்க்க முடியும். वहां पे हम देख सकते हैं वो घटना पे मेरीबा बोल के वहां पे नाम रखते हैं वो लोग वो घटना पे। ஸோ அந்த சம்பவத்தை வந்து இந்த இடத்துல நினைவுபடுத்தி உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிப்புக்காக இது எழுதப்பட்டிருக்கு. वही घटना को याद रखते हुए यहाँ पे इसको याद दिलाने के लिए ये वचन में यहाँ पे ये कर रहे कि अपना हृदय को कठोर मत करिए बोल के यहाँ पे लिखा है। ஸோ இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துறதுனால அவங்க 40 வருஷம் வந்து வனாந்தரத்துல ஒரு திடீர் வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. इसराइल लोग, वो लोग का हृदय को कठोर करने की वजह से वो लोग 40 वर्ष मतलब ये जंगल में घूमना पड़ा। वो लोग அவங்க எகிப்துல இருந்து புறப்பட்ட வந்து வனாந்தரத்திலே அழிந்து போயிடுறார்கள். वो लोग वहाँ पे ऐगुप्त से ये करने समय में वो कठोर की वजह से ये लोग वहाँ पे ये करना पड़ा। ஸோ இன்னைக்கு நம்மளும் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளும் வந்து அவனுடைய ஆசீர்வாதங்களை நிச்சயமா இழந்து போவோம். आज हम लोग भी हमारा हृदय को कठोर कर लिए तो करे तो हम लोग भी परमेश्वर का आशीष से हम लोग वंचित हो सकते हैं। ஸோ நம்முடைய வாழ்க்கையில இந்த வேதத்துல எழுதப்பட்டிருக்க எல்லா காரியங்களும் நமக்கு ஒரு உதாரணமாக எழுதப்பட்டிருக்குது. அதை நம்ம யாருக்கோ எழுதப்பட்டதுன்னு சொல்லி நினைக்காம நமக்காக எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்வோம். ये बाइबल में कोई वचन ना लिखा है, सब वचन हम इसके लिए एक हमारा जीवन के लिए लिखा है। उसको हम इसे नहीं सोचना कि वो दूसरा कोई को लिखा है बोल के ऐसे अब कभी नहीं सोचना। उसको हम हमारा जीवन में लागू करने के लिए लिखा है, उसको हम ध्यान रखना है। ஸோ அந்த சங்கீதத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளும் காரியம், நம்ம தேவனை ஆராதிக்கணும், அந்த ஆராதனையில கீழ்ப்படிதலும் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ये अध्याय में हम सीखने वाला विषय ये है कि परमेश्वर को हम आराधना करने और परमेश्वर को आराधना पे हम नम्र रहना बोल के हम देखे। ஸோ நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாம நம்ம அவரை ஒருபோதும் ஆராதிக்க முடியாது, அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ளவும் படாது. हम परमेश्वर का उपस्थिति में नम्र बिना हम नम्र नहीं रहे तो हम लोग परमेश्वर को आराधना नहीं कर सकते और कोई विषय को भी हम परमेश्वर का उपस्थिति में नहीं कर सकते। तो ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर ये वचन को आशीष करने दीजिए। நாம் ஜெபித்து இந்த தியானத்தை நிறைவு செய்வோம். हम प्रार्थना के द्वारा हम ये अंतिम करें। அன்பின் பரலோக தகப்பனே, இதுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்திலும் நாங்கள் இந்த வசனத்தை தியானிக்க இரக்கம் பாராட்டினதற்கு நமக்கு நன்றி.
கர்த்தாவே சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கபடி கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் தாழ்மையோடு நாங்கள் நடந்து கொள்ள உதவி செய்தலும் எங்களுடைய வாழ்நாளெல்லாம் நாங்கள் உண்மை ஆராதிக்க உடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர்கள் இரக்கம் பாராட்ட முடியாது. கீழ்ப்படியாமையின் மனோபாவங்களை எங்களுக்கு எடுத்து போடுங்க கர்த்தாவே. பெருமைகளை எங்களுக்கு எடுத்து போட்டு உமக்கு முன்பாக நாங்கள் தாழ்மையோடு நடந்து கொள்ள கர்த்தர்களுக்கு உதவி செய்ய முடியாது. மற்றும் இல்லாமல் தகப்பனே, இந்த நாளையும் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளின் கூட கர்த்தாவே கல்வாசிப்பின் மூலமாக வெவ்வேறு இடங்களில் நடைபெற ஒவ்வொரு ஊழியங்களும் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு இடத்திலும் ஊழியத்தின் தேவைகளை இந்த கருத்தை நீங்க சந்தித்து வழிநடத்துங்க. ஒவ்வொரு ஊழியர்களையும் கருத்தை நீங்க பலப்படுத்துங்க. ஒவ்வொருவரும் ஆவியினால் நிரப்பி அல்ல இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கரம் இருக்கட்டும். கர்த்தர் நீர் அவர்களை பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. உடைய வழியிலே வசனத்தின்படி நடக்க கர்த்தர் இரக்கம் பாராட்ட முடியாது. அது மாத்திரம் இல்லாமல் தகப்பனே, இந்த வருடத்திலும் வர இருக்கிற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேர்தல் நல்லபடியாக நடைபெற கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்க. சமாதானமாக நடைபெற கர்த்தர் இரக்கம் பாராட்ட முடியாது. தேசத்திலே நல்ல ஆட்சியை நீங்க கொடுத்துடலங்க. கர்த்தாவே, உம்முடைய மக்கள் சமாதானத்தோடு இருந்து உம்முடைய வசனத்தை எடுத்துரைக்க கர்த்தர் நீர் ஏற்ற வழி வாசல்லே கர்த்தர் நீங்க திறந்தள்ள முடியாது. மீண்டும் அவர் கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளையும் கருத்தில் ஒப்பு கொடுத்தோம். துதிக்கனமே மூலம் ஒருவருக்கு செலுத்தும். நீ பிரேஸ்து நாமத்தில் ஜெபங்கள தகப்பனே, ஆமென். हे मेरे मन यहोवा को धन्य कहो और जो कुछ मुझ में है वह उसके पवित्र नाम को धन्य कहे। ये मेरे मन यहोवा को धन्य कहे और उसके किसी उपकार को ना भूलो। आमीन। ओके, सभी को जय मसीह। फिर से हम लोग कल जुड़ेंगे।